நீர் எங்கள் மீது கரிசனை உள்ள கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மனிதர்கள் மாறலாம், நீர் மாறாதவர். மனிதர்கள் எங்களை தூக்கி திரியலாம், எங்களை நீர் கனப்படுத்துகிறவர். மனிதர்கள் வாக்கு பண்ணி மாறலாம், நீர் வாக்கு மாறாதவர். தகப்பனே, எங்களை சூழ இருக்கிற எல்லாம் எங்களை விட்டு போகலாம், ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன். இந்த நாளிலும் தகப்பனே, எங்களோடு தெளிவாக பேசும். யார் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை அறிந்திருக்கிற கர்த்தர் நீ பேசி அவருடைய வாழ்க்கையை நன்மை செய்யும். அன்பு ரட்சகரே, ஒரு விசை பலப்படுத்த மாட்டவரே, இந்த ஜனங்களுக்கு முன்பாக நின்று பேசவும், இந்த ஜனங்களை திருப்திப்படுத்தவும். தேவரின் எத்தனையோ விதமான தேவையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களே, எத்தனையோ விதமான போராட்டங்கள் மத்தியில், எத்தனையோ விதமான நிந்தையின் மத்தியில் இந்த ஜனங்கள் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்களே. தேவரின் ஒரு மனித சத்தத்தை கேட்டு அவர்கள் திரும்பி போகாதபடி தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய பிரசன்னத்துக்குள் அவர்கள் கடிகூர்ந்து தேவனுடைய அற்புதத்தை அனுபவித்து அவர்கள் செல்லட்டும். இப்பொழுதே தேவரே, இந்த ஜனங்களுக்கு தேவையான வார்த்தையை தருவீராக. மீதியான வேளை தெளிவாக திட்டமாக பேசும். நீர் எங்கள் மீது பட்சமாகிறோம் தகப்பனே, எங்கள் மீது பட்சமாகிறோம். எங்கள் மீது நீர் இரக்கமாகிறோம். எங்கள் மீது நீர் கிருபையாகிறோம். மீதியான வேளை உம்முடைய வேளை என்று நான் சொல்கிறேன். நீர் இவர்களோடு பேசும் தகப்பனே, ஒவ்வொருவரோடும் பேசும். ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் அணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27வது வசனம். இன்னொருவர் யோவான் 21வது அதிகாரம் 5வது வசனம். இரண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். என்ன கிடைக்கும் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, போதும். யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, ரெண்டு வார்த்தைகளை நாம் வாசித்தோம். மத்தேயு 19:27 அங்கே பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசுவோடு இருந்தவன், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனோடு மறுரூபமடைந்து சென்றவன், தேவனோடு எதிர் வீட்டுக்கு சென்றவன், இயேசுவை நன்றாக அறிந்தவன். அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காக ஜீவனை நான் கொடுப்பேன் என்று ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் இப்பொழுது இயேசு ரட்சகரிடத்தில் கேட்கிறார். எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு வந்தோமே இயேசுவே, உம் நிமித்தமாக நான் எல்லாவற்றையும் விட்டு வந்தேனே. கடற்கரையில் நிற்கும் பொழுது நீர் என்னை அழைத்து, தகப்பனை என்னுடைய படகை விட்டேன், என்னுடைய வலையை விட்டேன், என்னுடைய தகப்பனை விட்டேன், எல்லாவற்றையும் உம் நிமித்தம் நான் விட்டேனே, உமக்காக நான் விட்டேனே. இப்பொழுது தகப்பனே, எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறேன், இப்பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அவன் இயேசுவினிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு மனிதன் தேவனிடத்தில் எதிர்பார்ப்போடு நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் யோவான் 21:5 இயேசு ரட்சகர் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு முன்பாக, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா என்று சொல்லி என் ரட்சகர் இயேசு எதிர்பார்ப்போடு நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் வேதத்திலிருந்து தேவையோடும் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற மனிதர்கள், அதே நேரத்தில் தேவை உள்ளவராக மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிற என் ரட்சகர் என்று உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அருமையானவர்களே, நீங்களும் நானும் பேதுருவை போல இயேசுவினுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய அற்புதங்களையும் நாம் பெற்ற போதிலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன கொடுப்பார், இன்னும் என்ன கிடைக்கும் என்று சொல்லி தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, ஏதோ ஒன்றை தேவன் கொடுக்க வேண்டும் என்று, தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பிலும் தேவன் நமக்கு கொடுத்த ஆஸ்தி, பிள்ளைகள், நல்ல ஒரு கணவர்,
பார்த்து, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா என்று கேட்டார். இன்று இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த யோவான் 21:5 நான் வாசிக்கும் பொழுது நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம், அந்த ஒரு வசனத்தை நான் உற்று பார்க்கும் பொழுது, அந்த தேவனுடைய வார்த்தை, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா என்று கேட்டது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த இரட்சகர் இயேசு எப்படிப்பட்டவர்? தேவையோடு மனிதர்கள் இயேசுவினிடத்தில் இருக்கும் பொழுது தேவையை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தேவை உள்ளவராக தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவரை மறந்து, அவரை மறுதளித்து, மறுபடியும் பின்மாற்றத்தில் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து, பிள்ளைகளே என்று அன்பு கூர்ந்து, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா, பின்மாற்றக்காரர்களே என்று சொல்லவில்லை, என்னை விட்டு தூரம் போனவர்களே என்று சொல்லவில்லை, என்னுடைய அன்பை உணராதவர்களே என்று சொல்லவில்லை, என்னை மறந்த ஒரு துரோகி என்று சொல்லவில்லை, பிள்ளைகளே என்று சொன்னார். கனிவான அந்த அன்பு இரட்சகருடைய அன்பை சிறிது நேரம் பேசிவிட்டு மறுபடியும் நான் செய்திக்குள் போக நான் விரும்புகிறேன். இன்று அந்த இரட்சகர் இயேசு அவர்களிடத்தில் எதிர்பார்த்தது மாத்திரமல்ல, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா என்று சொல்லி அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து, இவர் தேவையுள்ளவராக இருக்கும் பொழுதும் தேவையோடு இருக்கிற அவர்களுடையவர்கள் அவரை மறந்த நிலைமையிலோ என் இரட்சகர் இயேசு அவர்களை திருப்திப்படுத்தத்தக்கதாக அந்த படகை வலதுபுறத்தில் போடுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய படகை நிரப்பத்தக்கதாக, அப்படிப்பட்ட நிலைமையிலும் அப்படிப்பட்ட தேவையோடு அவர் நிற்கும் பொழுது, அவரை புரிந்து கொள்ளாதபடி பின்மாற்றத்தில் இருக்கும் பொழுது இவர் தேவைகளை பூர்த்தி செய்கிறவராகவே காணப்பட்டாரே. அது மட்டுமல்ல, இவரை மறந்த நிலைமையில் அவர் அவர்களை பிள்ளைகளே என்று சொல்லி அன்புள்ளவராகவே காணப்பட்டாரே. இந்த அன்பு இரட்சகருடைய அன்பை சிறிது நேரம் நாம் தியானிக்க, நிச்சயமாக தியானிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த இயேசு இரட்சகர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த காலை வேளையில் இந்த காரியத்தை நான் தியானிக்கும் பொழுது, தகப்பனே, நீர் எவ்வளவு தேவை உள்ளவராக இருந்தாலும், எவ்வளவு வேதனையின் மத்தியில் இருந்தாலும், நாங்கள் உண்மை மறந்த துரோகியாக இருந்தாலும், எங்கள் மீது நீர் எவ்வளவு கருசனையாக பிள்ளைகளே என்று சொல்லுகிறீர். தகப்பனே, எங்களுடைய படகை நிரப்புகிறீர். அவருடைய படகை நிரப்பினார். 153 மீன்களால் படகை நிரப்பினார். அருமையானவர்களை, இன்று இந்த இயேசு இரட்சகர் எப்படிப்பட்டவர்? இந்த இயேசு எப்படிப்பட்ட நிலைமையிலும் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், யார் யாருக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி இந்த அன்பு இரட்சகருடைய அன்பை இந்த நாளில் நாம் உணரப் போகிறோம். இதுவரை நீங்கள் இயேசுவை எப்படி அறிந்து கொண்டீர்களோ அதைவிட அதிகமாக ஒருபடி இந்த இரட்சகர் இயேசுவை அறிந்து இயேசுவின் சிலுவையின் அண்டையில் போய் அவரை இந்த நாளிலும், ஆண்டவரே, உண்மையான முறையில் தகப்பனே, அந்த சீசர்களை போல தகப்பனே, எல்லாவற்றையும் பார்த்தோம், உம்மோடு இருந்தோம், உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம், உம்முடைய அற்புதத்தை பார்த்தோம், உம்முடைய அற்புதத்தை பெற்றோம், உம்மை மறிதலிக்கத்தக்கதாக உமக்கு தூரமாக இருந்தோம். அப்படிப்பட்டவர்கள் மீது அன்பு கூர்ந்தது போல என்னையும் நீ நேசிக்கிறீரே. உம்முடைய அன்புக்கு தகப்பனே, நாங்கள் அவர்களைப் போல இல்லாதபடி நாங்கள் ஒரு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பா, இன்று தேவரே, உம்முடைய அன்பை எனக்கு நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய அன்பை எனக்கு அறிவியும் என்று எதிர்பாருங்க. இயேசு இரட்சகர் எப்படிப்பட்டவர்? அருமையானவர்களே, உங்களோடு நான் பேசும் பொழுது என்னுடைய கடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒடுக்க வஸ்திரம் இல்லாதபடி, உண்ண உணவு இல்லாதபடி, உறைவிடம் இல்லாதபடி, ஒரு சின்ன ஒரு சென்ட் இடம் இல்லாதபடி மனிதர்கள் அற்பமாக நினைத்து எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையிலே, ஒன்றில்லாத நிலைமையிலே யாராயிரம் ஏதாவது கொடுப்பார்களா என்று சொல்லி மனிதர்களிடத்தில் கையேந்தி என்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக ஒவ்வொரு ட்ரெயினிலும் ஏறி ஒரு பைத்தியக்காரனை போல, ஒரு பிச்சைக்காரனை போல அலைந்து திரிந்து இந்த தேவனுக்கு எதிராக செயல்பட்டு ஒரு துரோகியாக இருந்து மனிதர் அன்பில்லாதபடி மனிதர்கள் என்னை புறக்கணித்து இனி என் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை உண்டா
நம்பிக்கை இழந்த நிலைமையிலே இனி இதோடு என் வாழ்க்கை முடிந்தது, இனி என்னால் வாழ முடியாது, இனி என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, அன்பு என்பதை நான் காண முடியாது, பணம் என்பதை நான் பார்க்க முடியாது, இனி ஒரு பூமியிலே நான் சமுதாயத்திலே ஒரு கனத்துக்குரியவனாக வர முடியாது, நான் என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, இனி நான் வாழ்வதை விட மடிவது நல்லது என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில் இருந்த அந்த நிலைமையை நான் யோசித்து பார்க்கிறேன். அருமையானவர்களே, தேவனுக்கு எவ்வளவோ தூரமாக சென்று இளையகுமாரன் தூரமாக சென்றது நிமித்தமாக அவன் குறைவுபட்டது போல அவன் எல்லாவற்றையும் இழந்து குறைவுபட்டு பண்டிகைகளுக்கு போடுகிற தவிட்டை விரும்பி அதை ஒருவர் கொடுக்காத பட்சத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அருவருப்பான வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் உணர்வடைந்து இனி என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு செல்வேன், அங்கே என்னுடைய தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு உண்டு, பூர்த்தியான சாப்பாடு உண்டு, நானோ பசியினால் வாடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பிழையை உணரும் பொழுது அந்த தகப்பன் எப்படி ஓடி சென்று கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அந்த தகப்பன் எல்லாவற்றையும் நீ இழந்து விட்டாய் என்று சொல்லாதபடி, நீ பாவத்தோடு இருக்கிறாய் என்று சொல்லாதபடி, நீ ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லாதபடி, எனக்கு நீ கீழ்ப்படியாதவன் என்று சொல்லாதபடி எப்படி அவர் அழைத்தாரோ அதுபோல் ஒரு நாள் என்னையும் அவர் எல்லாவற்றையும் மறந்து என்னுடைய தவறுகளையும் என்னுடைய பாவ காரியங்களையும் மன்னித்து மறந்து என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நேசராக இருந்து என்னையும் அவர் சிநேகித்தார், என்னையும் அவர் நேசித்தார், என்னையும் அவர் அணைத்துக் கொண்டார். அதோடு இருக்கவில்லை, என்னை ஒரு ஊழியராக மாற்றினார், என்னையும் மிருகம் போல இருந்த என்னை ஒரு மனிதனாக மாற்றினார், என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருந்த என்னை நம்பிக்கை உண்டாகிறார், இருக்க வீடு இல்லாத எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தார், நல்ல குடும்பத்தை கொடுத்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நான் தியானித்து பார்க்கும் பொழுது என்னை நான் உணர்ந்து பார்க்கிறேன். இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தார், அவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவராக இருந்தார். அருமையானவர்கள், இன்று ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக இளையகுமாரனை போல தூரமான நிலைமையில் தகப்பன் வீட்டை அறிந்தவன் தான், தகப்பனோடு இருந்தவன் தான், தகப்பனுடைய முகத்தை பார்த்தவன் தான், இந்த தகப்பன் அப்பாவாகி இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் உலகம் உங்களை இழுத்தது, அவரை விட்டு தூரமாக சென்று அவருடைய அன்பை விட பேரின்பத்தை விட சிற்றின்பம் பெரிது என்று சொல்லி தேவனை விட்டு தூரமாக சென்ற நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதையும், இந்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதையும், அவர் எவ்வளவு மன்னிக்க கிருபை உள்ளவர் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன், நான் உணர்ந்திருக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். இந்த ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இந்த ரட்சகருக்கு ஒரு துரோகியாக நீங்கள் தூரமாக சென்று குறைவின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, தனிமையாக எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு கொடுக்க ஒருவரும் இல்லை, அன்று அவனுக்கு பண்டிகைகளுக்கு போடுகிற தவட்டை கூட அவர் விரும்பியும் கொடுப்பார் இல்லை என்பது போல இப்பொழுது நீங்கள் விரும்புகிற சாதாரண காரியத்தை கொடுக்க மனிதர்கள் இல்லாதபடி குறைவோடு வேதனையின் மத்தியிலே தேவனை அறிந்தும் தகப்பனை அறிந்தும் தகப்பனை விட்டு தூரமாக சென்று இப்பொழுது அதிநிமித்தமாக குறைவின் மத்தியில் இருக்கலாம். ஆனால் இந்த தகப்பன் எப்படிப்பட்ட ஒரு தகப்பன்? உணர்வடையும் பொழுது, நம் உணர்வடையும் பொழுது இந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்? உணர்வடையும் பொழுது, நான் தவறு பண்ணினேன், என் தகப்பன் நல்ல தகப்பன், நான் தவறு பண்ணினேன், என்னுடைய தவறு நிமித்தமாக எனக்கு குறைவு, என்னுடைய தகப்பன் வீடு மகிழ்ச்சியான வீடு, அவருடைய சமூகம் இன்பமானது, நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன், இந்த இயேசுவனுடைய சமூகம் இன்பமானது என்று சொல்லி அவன் தகப்பன் வீட்டை மேன்மையாக நினைத்து அவனுடைய பிழையை உணர்ந்து எழும்பும் பொழுது அந்த தகப்பன் ஓடி வந்தார். இன்று இந்த நாளில் இருந்து தகப்பன் அநேகர் ஓடி வர மாட்டீர்களா என்று சொல்லி ஆரம்பத்தில் இயேசுவை நேசித்தவர்கள், ஆரம்பத்தில் இந்த தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்கள், ஆரம்பத்தில் இயேசுவை பெரிதாக நினைத்தவர்கள்
இப்பொழுது ஏதோ ஒரு பெரிய உலக பிரகாரமான காரியமோ நட்போ ஆசையோ வந்துவிடும். அது இயேசு உங்களுக்கு சிறியவராக இருந்து இது பெரிதாக தெரிந்தபடியினால் உங்கள் வாழ்க்கையில் தேவனோடு உள்ள உறவை நீங்கள் இழந்த நிலைமையில் இப்பொழுது தருத்தர நிலைமையிலே சமாதானம் இல்லாதபடி இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், மறுபடியும் 2 கைகளையும் நீட்டி அவர் இப்பொழுது என்னுடைய மகன் மறுபடியும் திரும்பி வரமாட்டாரா, என்னுடைய மகள் மறுபடியும் என்னுடைய அன்பை உணர மாட்டாரா என்று என் ரட்சகர் அன்புள்ளவராக அவருடைய வெறுத்து விடவில்லை. வேதம் சொல்கிறது, ஏசாயா 41:9 சொல்கிறது, பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நான் உன்னை எடுத்து உன்னை அழைத்து வந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் மறுபடி சொல்கிறார், பூமியின் கடையாந்தரங்களில் நீங்கள் இருக்கலாம். இல்லை, ஆண்டவர்கிட்ட தூரமாக நான் வெகு தூரமாக சென்று விட்டேன், தேவனுக்கும் எனக்கும் சரியான உறவு இல்லை என்று சொல்லலாம். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நீங்கள் இருக்கிற வண்ணமாக நேசிக்கிற என் தகப்பன் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். நான் உன்னை வெறுக்கலப்பா, நான் உன்னை வெறுக்கலை என்று சொல்லுகிறார். இந்த அன்பு ரட்சகர் இந்த நாளிலும் அன்போடு இந்த நாளில் மறுபடியும் உங்களை அணைத்துக் கொள்வதற்காக, உங்களை சேர்த்துக் கொள்வதற்காக, மறுபடியும் ஆதி அன்புக்கு உங்களை கொண்டு வருவதற்காக, உங்களுக்கு உதவி செய்வதற்காக, அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் தேவை உள்ளவர் போல பேதுருவிடத்தில் தன்னை வெளிப்படுத்தினார், சீசரிடத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் முதலாவது அவர்கள் உணர்வதற்கு முன்பாகவே அவர்கள் தேவை உள்ளவர்கள் என்பதை அறிந்து அவர்களுடைய தேவையை அவரை பூர்த்தி செய்தார். அவர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் தேவையோடு இருந்தாலும், அவரை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும், நீங்கள் உங்களை அவர் தேடி வந்திருக்கிறார், உங்களை அவர் தேடி வந்திருக்கிறார். நீங்க அவங்களை நேசிக்கிறதாலும் பரவாயில்ல, அவர் உங்க தேவையை திருப்தியாக்குவார். நீங்க அவருடைய உணர்வை புரியாமல் இருந்தாலும் சரி, அவர் உங்கள் தேவையை திருப்தியாக்குவார். ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகள் வேதனைப்படுகிறத ஒரு நாளும் அவர் சகிக்க மாட்டார். ஒன்று மாத்திரம் நிச்சயமோ, எல்லா சீசர்களும் தேவையை மாத்திரம் பார்த்து அதுக்கு நேராக கண்களை வைக்கும் பொழுது, ஒரே ஒரு பேதுரு அவருடைய உள் உணர்வை பார்த்து, அவருடைய அன்புள்ள இருதயத்தை பார்த்து, அவருடைய பாசமுள்ள இருதயத்தை பார்த்து, எனக்கு வேண்டாண்டவரே, உணர்வடைந்தவராக இந்த மீன் பெருசு இல்லை, எனக்கு இந்த படகு பெருசு இல்லை, என் தேவன் தேவை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பாசமுள்ள இருதயத்தை திருப்தியாக்குவதற்காக எதை விட வேண்டுமோ, எதை அற்பமாக நினைத்து சீயென்று உதற வேண்டுமோ உதறி அவருக்கு நேராக ஓடி வந்தார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் எல்லா சீசர்களும் அவர்கள் 183 மீன்ல கண்டாருந்தாங்க. ஆனா ஒரு பேதுரு அவருடைய உணர்வை புரிந்தார். இதை தேவன் சொல்லுகிறார், என்னுடைய உணர்வை புரிகிற ஒரு பேதுருவாக நீ எனக்காக, ஒருவேளை உனக்கு நான் எதையெல்லாமோ கொடுத்திருக்கலாம், அதை விட என்னுடைய தேவை, என்னுடைய அன்பு, உன்னுடைய நேசம் எனக்கு தேவை. இதே பேதுருவிட்ட ஆண்டவர் கேட்டார், எல்லாரும் காட்டிலும் நீ என்ன நேசிப்பாயா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் கேட்டிருப்பா, எத்தனை நாள் கேட்டிருப்பா, பூமியில எல்லாரும் விட என்ன நேசிப்பா என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்க? மரணமே வந்தா கூட நான் உங்களை நேசிப்பேன், ஜீவனே போனாலும் நான் உங்களை நேசிப்பேன் என்று சொல்லி எத்தனை முறை சொன்னீங்க? எத்தனை பேர் இதுல இருக்கிற எத்தனை பேர் இந்த சத்தம் உங்க காதல விழும் பொழுது உங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் என் ஜீவனே போனாலும் சரி இந்த இயேசுவுக்காக நான் வாழுவேன் என்று சொல்லி எத்தனை பேர் அர்ப்பணிச்சீங்க? இப்போ ஒரு சின்ன சிட்டிங்கோ இந்த நேசத்தை விட பெரிதா உங்களை இழுத்துட்டேன்.
இந்த நேசரை விட்டு உங்களை பிரிச்சுட்டேன். இந்த சாதாரண ஒரு மனித உறவு, இந்த சாதாரண உலக பிரகாரமான காரியம் உங்களுக்கு நேசரை விட்டு பிரிச்சுட்டேன். இன்னைக்கு நேசர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பை விட அது பெரிதா, என்னுடைய அன்பை விட அது பெரிதா, என்னுடைய அன்பை விட அது பெரிதா. அருமையானவர்களே, கடந்த நாட்கள்ல சென்னை பட்டணத்தில் இருக்கும் பொழுது ஒரு மேலரை வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அருமையான சகோதரன் ஜெபிக்க வந்தார். அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில தேவன் பயங்கரமான ஒரு பிசாசுடைய போராட்டத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தார். ஆனால் மறுபடியும் அந்த பையன் ஜெபிக்க வரும் பொழுது அதே போல ஒரு போராட்டம், அதே போல பிரச்சனை. அப்ப நான் யோசிக்கிறேன், எது நிமித்தமாக ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுத்த பிறகு அது நிரந்தரமா இருக்குமே, மறுபடி இவனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன காரணமா இருக்கும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து, நீ ஏதோ ஒரு தகாத உறவு, ஏதோ ஒரு பெண்ணோடு ஒரு தகாத உறவு இருக்கு அப்படி சொல்லும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த பிள்ளை என்னால மறக்க முடியல. வாலிப சகோதரன், என்னால மறக்கவே முடியல. இந்த உறவு என்ன மேற்கொண்டுட்டு நான் போன் பண்ணலன்னாலும் அவன் போன் பண்ணுவா, என்னால அது முடியாதுன்னு சொன்னான். மறுபடி ஜெபிக்க பொழுது கீழே விழுந்தான், விழுந்து உருள ஆரம்பிச்சா. அதற்கு பிற்பாடு எழும்பும் பொழுது ரெண்டு காரியத்தை ஓட்ட நான் சொல்றேன்ப்பா, உன்னை நேசித்து உன்னை விடுவித்து ஆபத்திலிருந்து விடுவித்த இந்த இயேசு உனக்கு வேணுமா? இல்லைன்னா உனக்கு இந்த சிற்றின்பம் தான் வேணுமாப்பா? இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீ தெரிந்து கொள்ளுன்னு சொன்னேன். கண்ணீரோடு அவன் சொன்ன காரியம், எனக்கு இயேசுதான் வேண்டும் என்று சொன்னான். இயேசுதான் எனக்கு வேண்டும் என்று சொன்னான். அப்ப என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக நிரம்ப ஆரம்பிச்சு, ஒரு உள்ளம் இன்னும் அறியாதபடி சந்தோஷம் உண்டாச்சு. அவனுடைய முகம் மலர ஆரம்பிச்சு. இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு சிநேகம், ஏதோ ஒரு நட்பு இயேசுவை விட்டு உங்களை தூரமா பிரித்து அந்த ஒரு சிற்றின்பம் உங்களுக்கு பெரிதா தெரிந்து ஆண்டவரோடு உள்ள உறவு குறைஞ்சுக்கிட்டே போகலாம். தேவனுக்கு கொடுக்கிற கனம் முதலிடம் அது இரண்டாவது இடமா மாறி இருக்கிறார். இன்றைக்கு ரட்சகர் இயேசு ஆவியானவர் கேட்கிறார், உனக்கு அது வேணுமா இல்ல நான் வேணுமா? ஒரு பக்தர் பாடினார், யார் வேண்டும் நாதா, யார் வேண்டும் நாதா. அது ஒரு அடிப்படைய பிரதர், தயவு செய்து எல்லாரும் உணருங்க, உணர்ந்து இந்த பாடலை படிங்க. தயவு செய்து எல்லாரும் உணர்ந்து. Para
ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவீங்களா? ஏசப்பா நீங்க போதும் என்று சொல்லுவீங்களா? வாயை திறந்து சொல்லுவீங்களா? இயேசுவே நீங்க போதும் என்று சொல்லுவீங்களா? இயேசுவே நீங்க போதும் அப்பா. இயேசுவே நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. தகப்பனே நீங்க எங்களுக்கு போதும். அன்பு ரட்சகரே, நீங்க போதும் என்று சொல்கிறபடியா இந்த நாளிலும் யார் யார் வாழ்க்கையில் தகப்பனே எந்த சிநேகம், எந்த பாசம், எந்த உலகம் இவர்களை மேற்கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து என் தேவனுடைய அன்பு இந்த நாளில் பிரித்து விடுவதாக, இந்த நாளில் பிரித்து விடுவதாக என்று ஜெபிக்கிறேன். தேவரே, மறுபடியும் உம்மோடு உள்ள நேசம் இவர்களுக்கு பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு. அவர் எத்தனை அன்புள்ளவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர். இந்த நாளிலும் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து உங்களோடு பேச வேண்டும் போது இருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர், இயேசு எவ்வளவு நேசம் உள்ளவர், இந்த தேவன் எப்படிப்பட்ட அன்புள்ளவர். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ மார்க் 5வது அதிகாரத்தில் 24 34 வரை வாசிக்கிறோம். அந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆஸ்திகளினால் தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் சிறந்து 12 வருடமாக எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கும் பொழுது, இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனி என்னிடத்தில் பைசா இல்லை, இனி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை உண்டாக்குவதற்கு உலக பிரகாரமாக எந்த வைத்தியரிடத்தில் போனாலும் அவர்கள் விரும்புகிறது அவர்களுக்கு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி இனி அவ்வளவுதான் முயற்சி பண்ண அவளுக்கு பணபலம் இருந்தது. இப்பொழுது அதுவும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே எல்லா மனிதர்களும் தூரமாக்கப்பட்ட நிலைமையில், தனிமையாக்கப்பட்ட நிலைமையிலே அவள் ஒன்றை அறிந்தாள், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இந்த இயேசுவை குறித்து அவள் தவறாக கேள்விப்பட்டாள். இவர் பின்னாக சென்று தொட்டு, இப்பொழுது பயம், நடுக்கம், நான் ஒன்றுமில்லாதவள், வியாதி உள்ளவள், நான் இப்படிப்பட்ட ஒரு தீட்டான ஸ்திரீ, இந்த இயேசு என்னை பார்த்து என்ன சொல்வாரோ, இந்த இயேசு என்னை பார்த்து அவர் திட்டுவாரோ, என்னை அவர் கடிந்து கொள்வாரோ, என்னை கண்டுபிடுவாரோ, என்னை எல்லாரும் மத்தியிலும் இவர் அவமானப்படுத்தி விடுவாரோ என்று சொல்லி ஒரு தீட்டான ஸ்திரீ பின்னாக சென்று தொடும் பொழுது என் இயேசு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அதை பார்க்க முடியும். பின்னாக திரும்பினார், அவள் முன்னாக வந்தாள். என் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மகளே என்று சொன்னார். மகளே என்று சொன்னார். அவர் மகளே என்று சொன்னார். எல்லா இடத்த நிலைமையும், எல்லா வியாதியின் கூர் அதிகரிக்கப்பட்ட நிலைமையில், இனி மரணம்தான் என்கிற ஒரு நிலைமையில், ஒன்றுமில்லாத நிலைமையில், எல்லாராலையும் தள்ளப்பட்ட நிலைமையிலே இயேசுவை அவள் தொடும் பொழுது இயேசு பின்னாக திரும்பி அவளை பார்த்து மகளே என்று சொன்னார். ஒன்று தெரியும், அவளுக்கு ஒரு உறவு உண்டான மகளே என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஏன்னா நீங்க அப்பா என்று கூப்பிடலாம், நான் உனக்கு அப்பா என்று சொன்னார். நான் சிறு வயதிலிருந்து தகப்பனை அறியாதவன். என்னுடைய 5 வயதில் என்னுடைய தகப்பன் இறந்தார். தகப்பன் என்று சொன்னா என்ன என்பது எனக்கு தெரியாது. உண்மையா உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய அப்பா எப்படி இருப்பார் என்று கற்பனை கூட என்னால் பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் நான் வளரும் பொழுது எல்லாரும் அவங்க அப்பா கூட போகும்போது நான் நினைப்பேன், எனக்கு இப்படி ஒரு அப்பா இல்லையே. எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க அப்பா இங்கே கடைக்கு கூட்டு போனாங்க, எனக்கு ட்ரெஸ் வாங்கி தந்தாங்க. எனக்கு ஒரு அப்பா இல்லையேன்னு சொல்லி எத்தனையோ முறை யோசிச்சிருக்கேன். எனக்கு மட்டும் அப்பா இருந்தா எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாங்க, என்னை இப்படி அழைச்சிருப்பாங்க. அப்படி ஒரு தகப்பனுடைய பாசம் அறியாத நிலைமையில் இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது, உலக பிரகாரமான ஒரு அப்பாவிடத்துல நான் எந்த அன்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லி மற்றவர்கள் உலக பிரகாரமான அப்பாவிடத்துல எப்படியெல்லாம் அன்பை எதிர்பார்க்கிறார்கள் அதை பார்த்து இதெல்லாம் எனக்கு இனி கிடைக்காது என்று இருக்கிற நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில பரம தகப்பன்
அன்பு ரட்சகர் இயேசு எனக்கு தகப்பனாக மாறி அவர் அப்பா என்று கூப்பிட்டபோது அவர் எனக்கு தகப்பனாக இருந்து என்ன ஒரு செல்ல பிள்ளையாக வைத்து என்று அழைத்து என்னுடைய தகப்பன் உயிரோடு இருந்தா கூட இப்படி ஒரு அன்பை என்கிட்ட காட்டியிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பை எனக்கு காட்டினாங்க. இன்றைக்கு ஒருவேளை அம்மா இல்லையே, எனக்கு அப்பா இல்லையே என்று சொல்லலாம். இந்த தகப்பன் இந்த இயேசு ரட்சகரை நீங்க ஏற்றுக்கொண்டு அவர் அப்பா என்று சொல்லி பாருங்க, அவர் அப்பா சனத்துல வச்சு பாருங்க, அவர் நிச்சயமா உங்களை அவருக்கு நீங்க பிள்ளையா மாறுங்க, அவர் உங்களுக்கு அப்பாவா மாறுவார். நீங்க அவருக்கு பிள்ளையா இருங்க, அவர் உங்களுக்கு அப்பாவா இருப்பார். இன்னைக்கு ஆண்டவரே இதுவரை தகப்பனே எப்படியோ அழகு எப்படியோ போட, இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்க, எனக்கும் அப்பா ஸ்தானத்துல நீங்க இருக்கணும் அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா இந்த நிமிஷ நேரத்துல அவர் உங்களுக்கு அப்பாவா மாறுவார். அதற்கு பிற்பாடு நீங்க ஒரு அனாதையா இருக்க மாட்டீங்க. அதற்கு பிற்பாடு நீங்க அனாதை என்கிற உணர்வு பெயரும். இப்ப நான் வந்து மட்டும் அறிவேன், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்கு ஒரு அப்பா இருக்கு. நான் உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஒரு அப்பா இருக்கு, அந்த அப்பா தான் இயேசுப்பா. அவங்க ரொம்ப அன்புள்ளவங்க, என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க, எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க நல்ல அப்பா, அவங்க ரொம்ப நல்ல அப்பா, அவங்க ரொம்ப நல்ல அப்பா. இந்த அப்பா இந்த நாட்டில் அநேகர் வாழ்க்கையில் அப்பாவை மாற விரும்புறாங்க. யாரெல்லாம் அவங்கள நோக்கி அப்பா என்று கூப்பிடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பாவா மாறுவாங்க. இப்ப உண்மையான முறையில அந்த தகப்பனுடைய அன்பு வேணும். அந்த அப்பா வந்திருக்காங்க, அப்பா என்று கூப்பிட்டு பாருங்க. வாய திறந்து எல்லாரும் ஏசப்பா என்று சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஏசப்பா என்று சொல்ல மாட்டீங்களா? உங்க அவ்வளவு அன்புள்ளவங்க ஏசப்பான்னு சொல்லி பாருங்க. உங்க பாவத்தெல்லாம் மன்னிப்பாங்க, ஏசப்பான்னு சொல்லி பாருங்க. உங்க குறையெல்லாம் நீக்குவாங்க. நீங்க ஏசப்பா என்று சொல்லி பாருங்க. சத்தமா சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து அன்போடு சொல்லுங்க, அன்போடு சொல்லுங்க, அன்போடு. உங்க அப்பாவை கூப்பிடுறது போல ஏசப்பா ஏசப்பா வாயை திறந்து கூப்பிடுங்க, ஏசப்பா கூப்பிடுங்க. உங்க உள்ளத்துக்குள்ள அந்த அப்பா வருவார். அந்த அப்பா உங்களுக்குள்ள அன்பை கொடுப்பார். உங்க துக்கம் மாறும், உங்க வேதனை மாறும், உங்க பிரச்சனை மாறும், உங்க சோர்வு நீங்கும், உங்களுடைய எல்லா கவலையும் மாறும். ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பா ஏசப்பா. வாயிலிருந்து ஏசப்பா கூப்பிட்டு பாருங்க, கூப்பிட்டு பாருங்க. ஏசப்பா கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அவருடைய பிரச்சனை உங்களை நிரப்புகிறது, உங்களுடைய பிரச்சனை மாறுகிறது. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. அப்பா 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 அப்பா. இப்பொழுது இப்போ 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 ஏசப்பா. யாரெல்லாம் ஏசப்பா என்று சொல்லுகிறாங்களோ அவங்க அணைத்து கொள்ளுங்க. அவங்க துக்கத்தை மாற்றுங்கப்பா, அவங்க வருத்தத்தை மாற்றுங்கப்பா. இப்போ அவங்களை அணைத்து கொடுங்க ஏசப்பா. இப்ப அணைத்து கொடுங்கப்பா, இப்ப அணைத்து கொடுங்கப்பா, இப்ப அணைத்து கொடுங்கப்பா. இயேசுவே அந்த அப்பா ஏசப்பா, உங்க அன்பு இவங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஜீசஸ். அருமையானவர்களே, இது இயேசு அப்பா என்று கூப்பிட்டது மாத்திரமல்ல, பிள்ளை என்று சொல்லி மகளே என்று கூப்பிட்டார். அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது மகளே என்று கூப்பிட்டு அதோடு நிறுத்தவில்லை. நீ சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போ, நீ வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொன்னார். இயேசு எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட நிலைமையில அவரை தேடி போனார், எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருந்து அவரை தொட்டாரோ, அவரை நம்பி அவரை தேடி போனாரோ, அவர் மனிதர்களை போல நம்மளை அகட்ட மாட்டார். அவர் அப்பா பிள்ளை என்று சொல்லி மகளே என்று சொல்லி சமாதானத்தோடு போ, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். இது இயேசு எப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட வருத்தத்தோடு போகும் பொழுது வேதனையை மட்டும் மாற்ற மாட்டார். சில வேளைகளில் நம்ம நினைப்போம் இயேசு கிட்ட போனா அற்புதம் செய்வார், அவர் வியாதியை சுகமாக்குவார் என்று சொல்லி அவர் ஒரு அற்புதராக நீங்க பார்ப்பீங்க. அதோடு நின்றாங்க, அதோடு நின்றாங்க.
அவ தொட்டு சுகமாச்சு. அதோடு அவ திரும்பி போயிருந்தா. அவ ஒண்ண மட்டும் அறிஞ்சிருப்பா, இந்த இயேசு அற்புதர் என்பதை அறிஞ்சிருப்பா. ஆனா இன்னொரு காரியத்தை அப்பாவா அவரை அனுபவிச்சுக்க முடியாது, அவருக்கு பிள்ளையா மாறி இருக்க முடியாது. அடுத்தது அவர் சொன்னார், சமாதானத்தோடு போ. வியாதி மட்டும் சுகமாக்கி அனுப்பல, மகளே என்று சொல்லி அதோடு அனுப்பல, உறவோடு நிறுத்தல. சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ சுகமாயிரு. நம்முடைய சுகம், நம்ம வாழ்ந்து சுகித்திருக்கிறத விரும்புகிற ஒரு தகப்பன் யார் தெரியுமா? அவர் தான் இயேசு. அற்புதத்துக்கு மாத்திரம் இயேசு அல்ல, அவர் அப்பா என்று சொல்லி பிள்ளை அதோடு நிறுத்தினாங்க. சமாதானத்தோடு போ, அவர்கிட்ட தான் சமாதானம் உண்டு. அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கலாம், நீங்க இயேசுவ அவருடைய அற்புதத்தை பெற்று அவருடைய பிள்ளையா மாறி அதோடு நின்றிருக்கலாம். இல்ல, இன்னும் அவரை தேடுங்க. அவர் சொல்லுவார், சமாதானத்தோடு போய் என்று சொல்லுவார். வீட்டுக்குள்ள சமாதானம் வந்துடும். அதோடு இல்ல, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ சுகமாயிரு. எவ்வளவு அருமையான இருதயம் உள்ள தேவன்! ஒரு சாதாரண மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பயந்த நிலைமையில, இதற்கு முன்னும் பின்னும் அறியாத இயேசுவை அறியாத ஒரு ஸ்திரீ ஒரு நாள்ல சுகத்தை பெற்று அவருக்கு பிள்ளையா மாறி சமாதானத்தை பெற்று வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு அவரை வாழ்த்தி அனுப்பினார ஒரே நாள் சந்திப்புல இவ்வளவு பெரிய மாறுதல் உண்டாகுமானால், அருமையானவர்களே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மாறுதல் உண்டாயிருக்கணும். யான் உண்டாகல. அவளுக்கு இருந்த ஆர்வம், எப்படி ஆகிலும் நான் அவளை தொடுவேன். அவளுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த ஒரு ஸ்திரீ ஒரு நாள்ல இத்தனையும் அவரிடத்துல பெற்றது போல நானும் பெற்றுக்கொள்வேன். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? சமாதானத்தின் தேவன். பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீங்க தீவிரமான முறையில விடாதங்க, சுகத்தோடு நிறுத்திடாதங்க, பிள்ளைய மாறி அதோடு நிறுத்திடாதங்க, தேவனுடைய சமாதானத்தோடு நிறுத்திடாதங்க. வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லணும். எப்ப சுகம் வரும்? இயேசு ரட்சகர் தெளிவா 3 யோவான் 2 சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழுவது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமா வாழணும். இந்த ஆத்துமா வாழணும். இந்த சரீரம் வாழ்வதற்கு நம்ம எவ்வளவோ பிரயாசப்படலாம். இந்த ஆத்துமா வாழணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். அருமையானவர்களே, நம்முடைய ஆத்துமா வாழணும். இயேசுவே, இந்த நாட்கள்ல எனக்குள்ள இருக்கிற ஆத்துமா உள்ளான மனிதன் வர நான் ஒரு கவலை இல்லாதபடி புறம்பான மனிதனுக்கு தேவையான தேவைகளுக்காக நான் பிரயாசப்படுகிறேன். எனக்கு உள்ளான ஒரு மனிதன், நித்தியமா வாழக்கூடிய உள்ளான மனிதன் இந்த பூமியில இந்த சரீரத்துல இருக்கும் பொழுதே அந்த உள்ளான மனிதனை நான் வேதம் வாசித்து ஜெபித்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து உள்ளான மனிதனை பலப்படுத்தி அந்த உள்ளான மனிதன் தான் என்னுடைய உண்மையான தோற்றம், உண்மையான மனிதன். அந்த ஒரு உள்ளான மனிதனை அந்த ஆத்துமா வாழத்தக்கதாக நான் தேவனோடு நெருக்கமா வாழுவேன். அந்த ஆத்துமா வாழ்வதற்கு தடையாக இருக்கிற எந்த சிற்றின்பதற்கு நான் நோ சொல்லுவேன். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா வாழ்வதற்கு இந்த நாள் எனக்கு ஒரு நல்ல வேத புஸ்தகத்தை கையில் தந்திருக்கீங்க, நான் வாசிப்பேன் என்று சொல்லி நீங்க ஆத்துமாவுக்கு முதலிடம் கொடுத்தா எல்லாவற்றிலும் நீங்க வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளான மனிதர்ல நம்ம பேரன் அடைகிறோம். இன்னைக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? நான் உங்களோடு இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கேன். இந்த வேதம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த நாள்ல இந்த இயேசு எப்படிப்பட்டவர் காட்டி கொடுக்க வந்த ஒரு யூதாஸ் சிநேகிதனே என்று சொன்னார். இந்த இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. காட்டி கொடுக்கிற யூதாசையும் சிநேகிதனே என்று சொன்னார். இந்த தேவனை நல்ல சமாரியனாக வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த இயேசு ரட்சகரை நல்ல சமாரியனுக்கு ஒப்பாக சொல்லுகிறது.
நல்ல சமாரியன் குற்றுயிராக இருக்கும் பொழுது, நல்ல சமாரியன் ஒரு முறை குற்றுயிராக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது லேவியனும் ஆசாரியனும் கண்டு விலகி போகும் பொழுது இந்த நல்ல சமாரியன் எப்படியெல்லாம் உதவி செய்தாரோ அதுபோல உதவி செய்கிற காயத்தோடு மனிதர்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் பொழுது யாரும் வர மாட்டாங்க. உங்கள்கிட்ட ஆஸ்தி இருக்கட்டும், உங்களை ஆஸ்பத்திரியில் சேர்த்தா உங்க சொந்தக்காரங்கள்லாம் ஆரஞ்சு பழம் எல்லாம் வாங்கி கொண்டு வருவாங்க. உங்கள்கிட்ட ஆஸ்தி 2 கடை, கொஞ்சம் நீங்க வேலை பார்த்து பென்ஷன் வந்து கொஞ்சம் பணம் இருந்து கொஞ்சம் நீங்க செழிப்பா செல்வாக்கா உங்க பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்து ஓரளவு உங்க வீடு நல்ல வீடா இருந்து சமுதாயத்துல கொஞ்சம் தேவையான கார் வசதியோட இருந்தா உங்க இளைஞர பந்துக்கள்னா உங்களை பார்க்கறதுக்கு எதோட வருவாங்க. நீங்க வேதனையோட இருக்கும் பொழுது ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், சிலர் ஆரஞ்சு பாட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத நிலைமையில குச்சி வீட்டுல இருக்கும் பொழுது நீங்க வைத்த வழியில என்ன தொழில்னாலும் பக்கத்துல இருக்கிற உங்க கூட பிறந்த அண்ணன் கூட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்க மாட்டாங்க. எதனால கேட்க மாட்டாங்க? என்ன செய்யணும்? ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா செலவுக்கு நான் தான் இவனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி கேட்க மாட்டாங்க. இந்த நிலைமையில, இப்படிப்பட்ட நிலைமையில ஒருவர் குற்றுயிராக இருக்கும் பொழுது ஆசாரியனும் லேவியனும் பக்கத்து வீட்டு சகோதரனை போலதான் போனாங்க. ஆனா சமாரியன் வந்தார், இவங்களை போல அல்ல. மணமாக தேவன் மனுபுத்திரன் அல்ல, அவர் அருமையான தேவன். தன்னுடைய ஆசனத்தை விட்டு இறங்கி எண்ணெயை வார்த்து தேவையானதை செய்து பணத்தையும் கொடுத்து சத்திரத்துல சேர்த்து இன்னும் எவ்வளவானாலும் செலவழிப்பேன் என்று முழு பொறுப்பெடுத்து, அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லா மனிதர்களும் வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்து உங்களை தனப்படுத்தி உங்களை என்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து உங்களுடைய வேதனைகளை மாற்றி பிரயோஜனம் இல்லாத நிலைமையில் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவர் தான் இயேசு. கரங்களை தட்டி தேவரை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கக்கூடிய நேரத்தில் உதவி செய்கிறவர்கள் மனிதர்கள். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத நிலைமையில், ஒன்றுமில்லாத நிலைமையில், எல்லாருக்கும் பாரமாய் இருக்கும் பொழுது உங்களை நேசிக்க ஒருவர் உண்டுமானால் அவர்தான் நான் பிரசங்கிக்கிற என் அன்பு ரட்சகர் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. இந்த இயேசுவினுடைய அன்பு எப்ப தெரியும்? எப்போ இயேசுவினுடைய அன்பு தெரியும்? சாதாரணமான முறையில எல்லா நேரங்களிலும் இயேசுவின் அன்பு தெரியாது. இந்த தேவனுடைய அற்புதம் எப்ப பெருசா தெரியும்? எல்லாமே இழந்த நிலைமையில இனி அவ்வளவுதான் என்று சொல்லி, இந்த பிரதருக்கு கேன்சர் அப்படி சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லா ஆசையும் இழந்து டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இயேசு ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுப்பாரானால் அவனுக்கு இந்த இயேசு பெரியவராக தெரிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த வியாதி எல்லாம் சுகமாகி மறுபடியும் ஆசை அந்தஸ்து வரும் பொழுது சிலருடைய வாழ்க்கையில இதை மறந்து இயேசு சிறியவராக தெரிகிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு ரட்சகர் நம்ம தேவைகளை தேவனிடத்தில் எதிர்பார்ப்போடு எல்லாவற்றையும் நாங்கள் விட்டோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று தேவனிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். அருமையானவர்களே, நாம் எதிர்பார்க்கிறது தவறல்ல. தேவனிடத்தில் நம்முடைய தகப்பனிடத்தில் கேட்பது தவறல்ல. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் அழைத்து ரட்சித்த பிற்பாடு அவர்களுக்கு மன்னா கொடுப்பது, எவ்வளவு அளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வளவு ருசியாக இருக்க வேண்டும், எந்த வனாந்தரமாக இருந்தாலும் தேவன் ஒரு மனிதனை அவர் அழைப்பாரானால், அவர் ரட்சிப்பாரானால் அவர்களை போஷிக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல திருப்தி இல்லாம, தேவன் கொடுக்கிறதுல திருப்தி இல்லாம காடையை கேட்டு வேதனைப்படுகிறது தான் நம்முடைய வழக்கம். இன்னைக்கு ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு என்ன தேவையோ அதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாம
எதை கொடுத்தாலும் திருப்தி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் உங்களுக்கு தேவன் கொடுத்ததுல திருப்தி இல்லை. காரணம் நீங்க வச்சிருக்கிற பைக்கு அதை விட பக்கத்து வீட்டுல கார் வாங்கினதுனால இப்போ உங்களுக்கு திருப்தி இல்லை. அல்லேலூயா. நீங்க ஒன்றை யோசித்து பாருங்க, இந்த இயேசு ரட்சகர் ஒண்ணுமே எனக்கு செய்யலன்னு சொல்லுவாங்க. இயேசு ஒண்ணுமே செய்யலையா? எத்தனையோ ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் மரணம் அடைகிறாங்க. உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறது பெரிய அற்புதமா இருப்பது இல்லையா? இந்த ரட்சிப்பு பெரிய அற்புதமா இருப்பது இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தயவு செய்து தேவனிடத்துல எதிர்பார்க்கிறதை விட இன்றைக்கு நான் என் தேவன் என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார், என்னுடைய தேவன் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன கேட்கிறார்? என்ன கேட்கிறார்? மனுஷனே, அதை மறுபடி வாசிங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அருமையானவர்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிறது உண்மைதான். எந்த ஒரு மனுஷன்கிட்ட எந்த காரியத்துக்காக தேவன் எதிர்பார்க்கிறாரோ அவன்கிட்ட இல்லாததை தேவன் நிச்சயமா அவன் மூலமா செய்ய முடியாததை தேவன் கேட்க மாட்டார். அப்படியே தேவன் ஒரு மனிதனை அழைத்து தேவன் கேட்பாரானால் அந்த மனிதனுக்கு அவர் எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறாரோ அதற்குரிய பலனும் கிருபையும் தேவன் கொடுப்பார். லூக்கா 9:1-2 சொல்கிறது, 12 சீசர்களை அழைத்து அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அனுப்பினார். தேவன் மோசேயினிடத்தில் எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்க்கிறார்? அவருடைய ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். யாத்திராகமம் 3:10 வாசிக்கிறோம். ஆனால் அதே வேளையில் அவன் என்னால் முடியாது என்று சொல்லி அவன் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தேவன் அவனிடத்தில் எந்த காரியத்தை எதிர்பார்த்து அழைத்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்ற அவனிடத்தில் இருக்கிற கோலை தேவன் தொட்டு விசேஷப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கோல தேவன் தொட்டார். தேவன் திட்டமும் தெளிவாக உன் கையில இருக்கிறது என்ன கொடுப்பார்? ஒண்ணுமே இல்லை. தேவன் உங்களுக்கு கோல கையில கொடுப்பார். கோல் என்று நீங்க சொல்லும் பொழுது வேதத்துல வாசிக்கிறோம். 21வது எசேக்கியேல் 21 வாசிக்கிறோம். ஏசாயா 11:3 வாசிக்கிறோம். ஒன்று, இது என்னுடைய குமாரனுடைய கோல். இரண்டாவது வாசிக்கிறோம், வார்த்தை என்கிற கோல் என்று பார்க்கிறோம். இயேசு என்கிற நாமம் கோல் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் மோசேயினிடத்தில் கோல் கொடுத்தார். மோசே தேவனிடத்தில் முறையிட்டார். இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் அழைச்சேன், அனுப்புறேன், உன் கையில கோலை விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த கோலை வைத்து நீ பிளந்து விடு என்று சொன்னார். அருமையானவர்களே, நமக்கு முன்பாக வருகிற 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கோல் அதிகாரம் நம்ம கையில இருக்கு. இதை வைத்து நம்ம பிளந்து விட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொன்னாங்க, நானும் இயேசுவின் நாமத்தால பிரச்சனை போகட்டும்னு ஜெபிக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் இல்லை என்று சொல்லலாம். மோசேயினுடைய கோல் எந்த இடத்துல நீட்டப்பட்டாலும் அற்புதம் நடந்தது. காரணம், அந்த கோல் அவன் கையில பிடிச்சிருந்தான். இன்னும் நீங்க யாத்திராகமம் 4:20 வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக வேதம் சொல்கிறது. ஒருவர் வாசிப்போம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக் கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் பிடித்துக் கொண்டு போனார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, எப்பொழுது தேவன் நம்மை தொடுகிறாரோ, எப்பொழுது ரட்சிக்கிறாரோ, அப்பொழுது நம்மை
விசேஷமான முறையில் தரையில போடாதபடி இந்த கோலை விசேஷமா வைக்கும் பொழுது அந்த கோல் வேலை செய்யும். அல்லேலூயா. எதனால கையில பிடிச்சிட்டு போறான்? கீழே போட்டா எதா மாறிடும்? பாம்பா மாறிடும். அந்த பாம்பா அவனையே தீண்ட ஆரம்பிச்சிடும். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் வருவதற்கு காரணம் ஆண்டவருடைய ரட்சிப்பு. ஆண்டவர் நம்மளை தொட்டிருக்கிறார். என்ன கோலா வைத்திருக்கிறார்? அவருடைய வார்த்தை கோலாயாகிட்ட இருக்கு, அவருடைய நாமம் கோலா இருக்கு. அப்படி விசேஷப்படுத்தின அந்த காரியத்தை அற்பமாக ஒரு சின்ன சின்ன காரியத்திற்காக அதை நம்ம சர்வ சாதாரணமா அற்பமாக நினைக்கும் பொழுது அந்த கோல் வேலை செய்யாது. கீழே விழும் பொழுது அதுவே பாம்பா மாறி தீண்டிடும். எந்த இடத்துல தேவ நாமத்தை உச்சரிக்கணுமோ, எந்த இடத்துல நம்ம போகணுமோ, எந்த இடத்துல நம்ம பயன்படணுமோ, தேவையில்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்லாத இடத்திற்கோ அவிசுவாசிகள் மத்தியிலும் போய் தேவனாலும் தூசிக்கப்படத்தக்கதாக தேவனுடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில பாதிப்புகள் உண்டாகிறது. தேவனுடைய கோல், தேவன் என்னை விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் ஒரு சாதாரண மனுஷனாக வாழ்ந்தது உண்மை. இப்பொழுது இயேசு என்னோடு இருக்கிறார். இப்பொழுது இந்த வார்த்தை என்ற கோல் என்னோடு இருக்கிறது. நான் ஒரு கோலா இருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த மோசேயின் கோல் ஆரோனிடத்தில் போகும் பொழுது அந்த கோல் அற்புதம் நடந்துச்சு. ஒரு நாள் எலிசா தன்னுடைய கோலை சூனியேமியாருடைய மகன் செத்த நிலைமையிலே இந்த கோலை கேயாசின் இடத்துல கொடுத்து நீ ஓடி போய் வை என்று சொல்லும் பொழுது அந்த கோல் வேலை செய்யல, அணக்கம் இல்லை. காரணம் என்ன? கேயாசி பொருளாசை உடையவனாக இருந்தால், கேயாசி உலகத்தை அறிகிறவனாக இருந்தால், கேயாசினுடைய வாழ்க்கையிலே அவன் பொய் சொல்கிறவனாக பண ஆசை உள்ளவனாக இருந்தார். அருமையானவர்களே, 2 மாற்று வஸ்திரம் கிடைத்தது. அவன் இப்பொழுது நாகமான் வரும் பொழுது பொய் சொல்லி உலக பிரகாரமான பணத்துக்காக தேவனுடைய வல்லமையை விட உலக பிரகாரமான பணம் பெறுகிறது என்று நினைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே எலிசாவின் கோல் அவன் கையில் போகும் பொழுது அது வேலை செய்யல. ஆனா மோசேயினுடைய கோல் ஆரோனிடத்துல போகும்போது வேலை செய்தது காரணம் சங்கீதம் 106:16 சொல்லுகிறது. சங்கீதம் 106:16 வாசிக்க கேட்போம். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். இப்போ இந்த ஆரோன் கிட்ட மோசேயினுடைய கோல் ஆரோனிடத்தில் போகும் பொழுது அது வேலை செய்தது காரணம் ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? பரிசுத்தனாகிய ஆரோன். நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது தேவன் மீதிருந்த அதே அபிஷேகம் நம்மளே இருக்கு. உண்மைதான். தேவன் நமக்கு அதே வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நம்மளை கோலாக மாற்றி இருக்கிறார். ஆனா இந்த நாள் நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை இன்று வேலை செய்யறதும் செய்யாததோ பரிசுத்தத்தின் அடிப்படையில பண ஆசை இல்லாதபடி போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். கேயாசி அது இல்லாத பட்சத்தில் அந்த கோலை பயன்படுத்தினார், தேவனுடைய வல்லமை வெளிப்படது. ஆனா ஆரோன் பரிசுத்தனாக இருந்து அந்த மோசேயின் கோலை வேலை செய்தார், அது கிரியை செய்தது. இன்னைக்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்தணுமா? உங்க பிரச்சனையை நீங்களே ஜெபம் மாற்றணுமா? உங்க கையில தேவன் கோலை கொடுத்து இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தும் பொழுது பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 38 நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன் நிமிர்ந்து நடக்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். யூதாவை குறித்து பார்க்கிறோம். நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு யூதா, வைராக்கியம் உள்ள ஒரு யூதா. அவனுக்கு கல்யாணம் முடிந்தது, 3 பிள்ளைகள். முதலாவது ஒரு பிள்ளை உங்களுக்கு தெரியும், ஏர், ஓனான், சேரா, 3 பிள்ளைகள். மூத்தவனுக்கு தாமார் என்கிற ஒரு பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுத்த பிற்பாடு அவனுடைய கிரியைகள் செய்கைகள் சரியில்லாத பட்சத்துல கர்த்தர் கோபம் கொண்டு அடித்தார், இறந்தான். 2வது பிள்ளையோ தாமாருக்கு, 2வது மகனுக்கு தாமாரை கட்டி கொடுத்தாங்க. இப்ப என்ன நடந்துச்சு? அவனுடைய பார்வையும் அவனுடைய காரியம் தேவனுக்கு பிரியமில்லாதது இருந்தால் தேவன் அடித்தார். இப்பொழுது நல்ல யூதா பிரச்சனை வந்த உடனே இவன் மாற ஆரம்பிச்சிட்டான். சூழ்நிலை, பிரச்சனை, உண்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகிறான். எப்படி வழி விலகிறான்? ஒரு பிள்ளை, ஒரு பையன் இறந்தா, 2வது பையன் இறந்தோடனே இவனுடைய உண்மை அசைக்கப்படுகிறது. அப்படியே வழி விலகிறான். எப்படி வழி விலகிறான்? சேராவுக்கு நான் கட்டி தருவேன், பெரிய பையனாக வரைக்கும் உங்க வீட்டுல கைமண்ணா இரு, அப்படி பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான்.
இப்பொழுது யூதா திரும்ப ஆரம்பிச்சார். நடந்தது என்ன தெரியுமா? யூதாவின் மனைவி அவுட். எப்பொழுது உண்மையும் உத்தமமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாதிப்பு, நமக்கு வருகிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள் தேவனுடைய நீதியை விட்டு, உண்மையை விட்டு விலகத்தக்கதாக செய்கிறதோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான தேவனுடைய கோபம்,